நான் பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், அப்புறம் லிப்ஸ்டிக் போடணும், காஜல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஒரு ஆசை. கிளாஸ்மேட்ஸு, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறவங்க மிஸ்பிஹேவ் கூட பண்ணியிருக்காங்க. என்னை வந்து சைல்டு அப்யூஸ்டு. நான் ஒரு சைல்டு அப்யூஸ் கிட்ட. எப்படி நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா, நானும் எல்லா திருநங்கைகள் மாதிரியும் ப்ராஸ்டியூட் பண்ணேன், பெக்கிங் பண்ணேன். ஸோ நாங்கள் வன்னி அக்கௌண்ட்டு எடுத்த வாக்கில் வெட்டுவானுங்க, குத்துவானுங்க. இதுதான் பிரெஸ்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக மறுத்து போயிடும், எந்த உணர்ச்சியுமே இருக்காது. நீங்கள் ட்ரான்ஸா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. ஃபுல்லி ஆப்ரேட்டடா? ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னும் போது, ஆமாங்க ஃபுல்லி ஆப்ரேட்டடா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க. உன் மனசில் என்ன பேரழகின்னு நினைப்பா, உனக்கு என்ன திமிரா, திருநங்கைன்னு தெரிஞ்சுதான் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. அதுலேருந்து ஒரு 10 நாளில் எனக்கு அவனுக்கு கல்யாணம். ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயம்லாம் எப்படி ஆசைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானும் எக்ஸைட் ஆனேன். என் கல்யாணத்தில் நான் புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தங்கு சரிகை வச்ச புடவை நான் எடுத்தேன். பாத்ரூமில் கார்னர் இருக்கும்ல, என்னை கீழே படுக்க வச்சுட்டு கழுத்தில் வச்சு நெருக்கிட்டான். என்ன கழுத்தில் இருந்த தாலியை அவனே அறுத்துட்டான். அப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த விஷயம் எவ்வளோ வலியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ வலியாக இருந்துச்சு. இத்தனை நாள் என் கழுத்தில் எனக்குன்னு இருந்த ஒரு தாலி இன்னைக்கு அவன் கையில் போனதுக்கப்புறம் என்னடா இதுதான் வாழ்க்கையா? எனக்கு ஒரு நிமிஷம் பிளாங்காக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே தோணலை. நம்ம என்ன பண்ணுறோம் எதுவுமே எனக்கு தோணலை. எனக்காக யார் அழுவாங்க அப்படின்னு தெரியாது. என் ஃபேமிலி அழுவுமா, எங்கள் அக்கா தங்கச்சி அழுவாங்களா அப்படின்னு கேட்டது. ஆனால் என்னோட டிரான்ஸ் கம்யூனிட்டியில் நாளைக்கு நான் செத்தா கூட அவங்க தான் என்னை தூக்கி போடுவாங்க. எல்லாருமே அந்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. என்ன நாங்கள் என்னவா இருக்கோ ஆசைப்படுறோம், பொண்ணா இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். அப்போ ஒரு பையன் வந்து நம்மளை இப்படி அப்ரோச் பண்ணுற, நீங்கள் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, பொண்ணுங்க கூட இப்படி இல்லாடும்போது நாங்கள் அப்படியே பிளாங்க் ஆகிடும். என்கிட்ட அனுப்பின சேம் டிட்டோ காப்பி அடுத்த பொண்ணுக்கிட்ட இருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட அனுப்பின டிட்டோ காப்பி அடுத்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. ஸோ இப்படியே ரொட்டேஷனாக இருந்தபோது ஓகே இவன் பிளே பாய் தான். டிரான்ஸ் ஒரு தப்பு பண்ணால் எல்லா டிரான்ஸும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஒரு கடைக்கு இன்னைக்கு நான் போகிறேன் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு அவங்க காசு தான் தூக்கி எனக்கு கொடுப்பாங்களே தவிர யாருமே வாங்க மேம் என்ன பார்க்குறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எங்களை மட்டும் ஏன் போர்ட்ரேட் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அப்போ நாங்கள் இப்படி பிறந்தது தப்பா, இப்படி வளர்ந்தது தப்பா, இப்படி கடவுள் எங்களை படைச்சது தப்பா, இப்போ எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறது நீங்கள் தான். பேர் சொல்லி கூட கூப்பிடல. நான் இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். என்னோட லைஃப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு வீட்டில் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த மரண படுக்கையில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ. நார்மலாக எல்லாருக்கும் பசி எடுக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும், எல்லாரும் ட்ரெஸ் போடுற மாதிரி தான் எனக்கு ட்ரெஸ் போடணும்னு தோணும். இதெல்லாம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக சம்பாதிக்கணும். எனக்கு அந்த சம்பாத்தியம் எங்கே கிடைக்கும்? பாலியல் தொழில் பண்ணால் தான் கிடைக்கும், பிச்சை எடுத்தால் தான் கிடைக்கும். நான் சும்மா வீட்டில் இருந்தால் கிடைக்குமா? 3 நாள் 4 நாள் பட்னியாக கிடப்பேன், 4ஆவது நாள் என்ன கிடப்பேன், என்னவா இருப்பேன், செத்து போயிருப்பேன், அவ்வளோதான். கடவுள் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னவா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே என்னை படைச்ச, நீ ஒரு நாள் இப்படி இரு அப்படின்னு சொல்லி நான் அந்த கடவுளுக்கு சாபம் கொடுத்து நீ அப்படி இருக்க வைப்பேன். யாருமே வந்து எங்களுக்கு வந்து தூக்கி விட்டு நீ வந்து இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு எங்களுக்கு யாருமே சொல்லி கொடு. நாங்களா மேலே ஏறி வரும்போது எங்களை தள்ளி கீழே விட்டுறாங்க. எங்கே போனாலும் பாலியல் தொழில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஸோ உங்களோட வீட்டில் இருக்க மாற்றத்தை கொண்டு வாங்க, நாளைக்கு எல்லாருமே மாறுவாங்க. வணக்கம், என் பேர் ஸ்ரீலயா கணேசன். என்னோட நேட்டிவ் வந்து நான் சேலம். இப்போ நான் சென்னையில் ஸ்டடீஸ்க்காக இருக்கேன். நான் இப்போ வந்து டிப்ளமோ இன் பரதநாட்டியமும் அப்புறம் எம்எஃப்டியும் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து 10th முடிச்சுட்டு டிசிஏ பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு 3 வயசு இருக்கும்போது என்னோடய அம்மா வந்து ஹேண்டிகேப்ட். ஸோ அம்மா வந்து 5 குழந்தைங்க எங்கள் அம்மாவுக்கு. ஸோ 5 பேரில் 2 என்னோட அண்ணா அக்கா 2 பேர் இறந்துட்டாங்க. 3வது இன்னொரு அக்கா, 4வது நான், எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி. ஸோ நாங்கள் இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். அம்மா எனக்கு 3 வயசு இருக்கும்போது 2003 ஸோ அப்போ இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நான் பாட்டியோடு தான் வளர்ந்தேன். பாட்டியோடு வளர்ந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. 3 வயசுலேயே ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் தான் இருந்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க 3 வயசில். விட்டதுக்கப்புறம் நான் அங்கே தான் படித்து வளர்ந்தேன். 8th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். 8th முடிச்சதுக்கப்புறம் என்னை ஹாஸ்டல்லேருந்து டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. டெல்லியில் நான் என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க ஒரு வீட்டில் வேலை செஞ்சு படிக்கிறதுக்காக. நாங்கள் போய் 1 year வரைக்கும் எனக்கு ஸ்டடீஸ் கிடையாது, வீட்டில் மட்டும்தான் இருந்தேன். வீடு வந்து 2 floor வீடு. ஸோ அந்த 2 floor வீடையும் நான் தான் கூட்டி தொடச்சி அவங்களுக்கு 3 வேலையும் சமைச்சி எல்லா விஷயமும் நான் தான் பண்ணணும். அவங்களுக்கு பாத்ரூம் கழுவுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணணும். 6th 7th அந்த டைம் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு தாட், எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் உள்ளுக்குள்ளே. நான் பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், அப்புறம் லிப்ஸ்டிக் போடணும், காஜல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஒரு ஆசை.
ஸோ அந்த ஆசையை வந்து நான் யார்கிட்ட காட்டுறது, எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணால் அது தப்பாயிடுமா, சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தேன். நான் அப்படிலாம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னை வந்து நம்பர் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ அது என்னன்னு எனக்கு புரியாது. அப்போது அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த நம்பர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது அதெல்லாம் எனக்கு என்ன ஒரு 8th படிக்கும்போது அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரான்ஸை பார்க்குறேன். எப்போது நான் ஹாஸ்டல்லேருந்து ஸ்கூல் போகும்போது அவங்க வந்தாங்க, வசூலுக்காக வந்த ட்ரான்ஸு. எனக்கு அவங்கள பார்த்து பயம். ஸோ இவங்க யார் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். அப்போ பார்த்தப்போ அவங்கக்கிட்ட பேசணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு 2வது நாள் பார்க்கும்போது. 3வது நாள் இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பேச தான் நம்ம ஒரு ட்ரான்ஸ் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிளாஸ்மேட்ஸு, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறவங்க மிஸ்பிஹேவ் கூட பண்ணியிருக்காங்க. என்னை வந்து சைல்டு அப்யூஸ்டு, நான் ஒரு சைல்டு அப்யூஸ் கிட்ட. ஸோ அப்படிலாம் இருந்து தான் நான் வந்தேன். படிக்க விருப்பம் இல்லை, நான் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்க விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாமே நடக்கும்போது நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து என் தாய்மாமன் பையன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வெட்டுவேன், குத்துவேன், நீ எப்படி மாறுற அப்படி பாரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பாட்டியோடையே என்னோடய லைஃப் போகுது. பாட்டியை பார்த்துக்கிறேன். ஒரு கட்டத்தில் 2017 என்னால் முடியல, ரொம்ப என்னோடய ஹார்மோன் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது நான் மாறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அப்போது டிக்டாக் இருந்துச்சு. அப்போ டிக்டாக் இருக்கும்போது அந்த டைமில் நான் ஒரு ட்ரான்ஸ் பர்சன் கிட்ட பேசிட்டேன். அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போகிறேன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன். எங்கள் பாட்டி என்னமோ பண்ணு, நாசமாக போ அப்படின்னு சொல்லி சாவல்லாம் விட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. நான் விட்டுட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே இருந்தேன். 1.5 year அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி பண்ணி விட்டுட்டாங்க. அங்கே இருந்து நான் சம்பாரித்து கொடுத்தேன். எப்படி நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா, நானும் எல்லா திருநங்கைகள் மாதிரியும் ப்ராஸ்டியூட் பண்ணேன், பெக்கிங் பண்ணேன். நைட்டு வந்து 7 மணிக்கு ரோட்டுக்கு போவேன், காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். 4, 5, 6, 7, 8, 9 6 மணி நேரம் தூங்குவேன். மறுபடியும் 9 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிப்பேன் 11 மணிக்குள்ளே முடிச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு நாங்கள் வந்து வசூலுக்கு போயிடுவோம். வசூல் போயிட்டு 11லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வசூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு எகெயின் ஏதாவது வீட்டு வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கு ரோட்டுக்கு போயிடும். இப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு 1.5 year. எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப மோசம், சேலம்ல. ஸோ நாங்கள் வன்னி கவுண்டர், எடுத்த வாக்கில் வெட்டுவானுங்க, குத்துவானுங்க, இதுதான் டேரெக்டாக அதை பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் கோயம்புத்தூர். என்னோட அக்கா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங், கூட பிறந்த அக்கா. எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை பண்ணும்போது அவங்க ஈஸியாக என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட விட்டுட்டாங்க. எனக்கு ஓகே, எனக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் யாருமே என்னை அக்செப்ட் பண்ணாத போது நானும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு சொல்லிட்டு நீயும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. என்கிட்ட 1.5 வருஷம் எங்கள் பாட்டி பேசவே இல்லை. நான் இங்கே வந்துட்டேன், சம்பாரிச்சு கொடுத்தேன், சர்ஜரி பண்ணிட்டேன். வெஜைனா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு ஆசை வந்துருச்சு, எங்கள் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னும் போது. ஸோ என் சர்ஜரி டைமில் வந்துட்டு எங்கள் அம்மா தான் என்னோட ட்ரான்ஸ் கம்யூனிட்டியில் என்னோட அம்மா, அவங்க பேர் வந்து ஸ்வேதாம்மா, பாம்படுத்தி ஸ்வேதாம்மா. ஸோ அவங்க தான் எனக்கு சர்ஜரி பண்ணி விட்டாங்க. சர்ஜரி பண்ணி விட்டுட்டு நல்ல டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போனாங்க, நல்லா சர்ஜரி பண்ணாங்க, நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க, நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அந்த 40 days வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு எனக்கு வந்து அது ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க சர்ஜரி டைமில். அந்த ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது எனக்கு அது 4 நாள் வரைக்கும் என்னால் எந்திரிக்கவே முடியல. அது அந்த அளவுக்கு மறுத்து போயிருந்துச்சு. கால் இந்த பிரெஸ்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக மறுத்து போயிடும், எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அப்போது எனக்கு நடக்க தெரியல. அப்போது 4 நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சு நட அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த 4வது நாளுமே எனக்கு ஆகலை. எனக்கு கால் எடுத்து வைக்க தெரியல, எந்திரிச்சு நிற்க முடியல. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தைய நடக்க வைக்கிற மாதிரி எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க என்னோட அம்மா. ஸோ நான் எல்லாருக்குமே சொல்லுவாங்க ட்ரான்ஸ் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுமை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட கஷ்டத்தை சொல்லி என்னை வளர்த்தாங்க. இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை சொல்லி தான் எனக்கு வளர்த்தாங்க. இதுதான் நீ பண்ணணும் லைஃப்பில். எல்லாருமே சொல்லுவாங்க நீ படிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து மாறின டைமில் வந்துட்டு
எனக்கு நீ படி, நீ ஏன் படிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாங்க. யாருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது லைஃப் கிடையாது, நீ இப்போதைக்கு நீ சம்பாரிச்சு உன் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து உனக்கு லைஃப் வரும்போது கண்டிப்பாக உனக்கு அந்த உன்னோட நீ ப்ராஸ்டியூஷனோ பெக்கிங்கோ உனக்கு வந்து கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் போயிட்டு சர்ஜரிக்கு ஓகே சொல்லி பண்ணி முடிச்சு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் என்னை படிக்க வைக்கிறாங்க. மேக்கப் கோர்ஸ் படிக்க வச்சாங்க. நான் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதில் நான் எல்லா திருநங்கைகளுக்கும் தெரியும்ல, நான் மேக்கப் பண்ணிக்கணும் இப்படி நாம் வந்து அடுத்தவங்களை அழகுபடுத்துறவரை தான் அழகுபடுத்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப எப்படி சொல்லுவோம், குறிப்பாக இருப்போம், கண்ணு கருத்துமாக இருப்போம். ஸோ அப்படி தான் நான் இருந்து படித்தேன். கொஞ்சம் ஒர்க்ஸும் பண்ணேன். மேக்கப் இதில் நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் மாடலிங் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. மாடலிங் பண்ணுற ஆசை வரும்போது மாடலிங்கும் பண்ண வைக்கிறாங்க என்ன. நான் ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் தான் மாடலானேன். கேரளாவில் மாடலான போது எஸ்ஆர் ஃபேஷன் அண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அதில் தான் நான் ஒரு இப்போ வந்து மாடலாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸில் வந்து நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணணும், மாடல் ஆகணும் அப்படின்னு ஆசை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் ட்ரான்ஸா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. ஃபுல்லி ஆப்ரேட்டடா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னும் போது ஆமாங்க ஃபுல்லி ஆப்ரேட்டடா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னும் போது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சு. நம்ம இங்கே தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அங்கேயும் போய் நம்மளை இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு. அந்த கஷ்டத்தை தாண்டி நான் எஸ்ஆர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கம்பெனிக்குள்ளே போகிறேன். அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து ஷம்ஷாத் சையத் தாஜ் மேம் வந்துட்டு ஒரு ஃபீமேல். ஸோ அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன் தான். அவங்க எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தாங்க. நீ இதை பண்ணு, இந்த டைட்டில்ஸ் வின் பண்ணு, இப்படி நீ வாக் பண்ணு, இப்படி நீ இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போனேன். ஏன்னா இவ்வளோ செதுக்கி நீ இப்படி தான் இவ்வளோ அழகாக வாக் பண்ணு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அப்போது தான் நான் வந்து கேரளாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணுறேன். மிஸ் வலுநாடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரன்னர் டைட்டில் வின் பண்ணுறேன். அதை தாண்டிட்டு மிஸ் சவுத் இந்தியா பண்ணேன். மிஸ் சவுத் இந்தியா 2023யோட க்ளோவிங் ஸ்கின்னும் 24ஓட மிஸ் விவேஷியஸ் டைட்டில் வின் பண்ணேன். ப்ளஸ் வந்துட்டு ஐகானிக் ஃபேஷன் வீக்குன்னு சொல்லிட்டு கேரளாவில் அதில் ஃபோட்டோஜெனிக் ஃபேஷும் பியூட்டிஃபுல் ஸ்மைலு பெஸ்ட் ஷாம்பு வாக்கர் இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் எனக்கு ஆசை வருது, என்னோட பாட்டியை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி நான் கூப்பிட்டப்போ வந்து என்னை திரும்பி மட்டும்தான் பார்த்தாங்க. என்னை வந்து பேர் சொல்லி கூட கூப்பிடல. நான் இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டணும் அப்படின்னு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். என்னோட லைஃப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு வீட்டில் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், என்னோட பாட்டி செக்ரட்டேரியட்டில் ஹையர் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் நல்லா படித்து அவங்க கூட இருந்ததுன்னா எனக்கு இன்னைக்கு நான் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருப்பேன். அவங்கள போய் நான் கூப்பிடுறேன், என்னை பார்த்துட்டு பேசக்கூட இல்லை, அவங்களுக்கு வாய் வருது, அதனால பேச முடியல. என்னை பார்த்துட்டு போயிட்டு அழுகுறாங்க. அழுதுக்கப்புறம் நானும் அழுகுறேன். அப்புறம் அப்போதான் அவங்க வந்து அவ்வளோ நேரம் நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. ஆனால் நான் போனதுக்கப்புறம் என் குரலை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சிரிச்சாங்க, அழுதாங்க, எல்லா விஷயமும் பண்ணாங்க. அப்போதான் அவங்களோட அந்த மரண படுக்கையில தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி. அப்போ மறுபடியும் டாக்டரை வர வச்சு எல்லா விஷயமும் நானே இந்த மாதிரி பாருங்க டாக்டர் எல்லாம் ஓகே. அப்போ நார்மல் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜூன் 10ஆம் தேதி ஈவினிங் 6:40 வந்து என்னோட பாட்டி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் என்னால் முடியல. நான் சர்ஜரி பண்ண புதுசு வேற, சர்ஜரி பண்ணி 6 மாதம் புதுசு சர்ஜரி பண்ணி என்னால் இன்னும் புண்ணு கூட ஆறாமல் இருக்கேன். அப்போது அந்த டைமில் என்னால் தாங்க முடியாமல் அடிச்சுட்டு அழுகுறேன், கத்துறேன், என்னென்னமோ பண்ணுறேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தம், அந்த சொந்தமும் இன்னைக்கு இல்லை. அக்கா தங்கச்சிங்க எத்தனை நாள் என் கூட இருப்பாங்கன்னு தெரியாது. அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க லைஃப்பை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வந்து என்னை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. ஆனால் எனக்குன்னு ஒரு ஜீவன் இருந்த ஜீவன் எனக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது என்னால் தாங்க முடியல அந்த ஒரு வலியை.
அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அவன் நேரில் கூட நான் பார்த்தது கிடையாது. அவன் கருப்பாக இருப்பானா, நெட்டையாக இருப்பானா, குட்டையாக இருப்பானா, தாடி வச்சிருக்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி பார்க்காத ஒரு கண்மூடித்தனமான காதல் பண்ணி நான் ஏமாந்தேன். ஸோ அந்த பையன் கூட நான் பழகி நான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்கிறான். எல்லாமே என்கிட்ட சொல்லும்போது நான் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். நான் கவனிக்கல. இன்ஸ்டால் நான் அவ்வளோலாம் ஆக்டிவ் கிடையாது. அப்போது என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, உன் மனசில் என்ன பேரழகின்னு நினைப்பா, உனக்கு என்ன திமிரா, ரீப்ளே பண்ண மாட்டேன் மெசேஜ்க்கு அப்படின்னு. நான் என்னங்க பண்ணேன், உங்களுக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னா பேரழகியா திமிரா அப்படின்லாம் கேட்பீங்களா அப்படின்னு. இல்லைங்க சாரிங்க, நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இப்படி மெசேஜ் போட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நானும் விட்டுட்டேன். திருநங்கைன்னு தெரிஞ்சுதான் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. பேச ஆரம்பித்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேச ஆரம்பிக்கிறோம். நைட்டு பகல் எல்லா நேரத்துலையும் பேசிகிட்டே இருப்பேன். நான் கடைக்கு வசூல் போனால் கூட அந்த இடத்துல நான் பேசுவேன். நான் நைட்டு வெளியே போனால் அந்த இடத்துல நின்று பேசுவேன். எங்கே டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நின்று பேசிடுவேன். அப்போது நான் வரேன், நான் மறுபடியும் சேலம் வரேன். அந்த பையன் மதுரை, ஆனால் அவங்க அப்பா அம்மா சேலமில் இருந்தாங்க. அப்போது சேலமில் இருந்தப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்காக ஏற்காடு போனேன். ஏற்காடு போனப்போ அந்த பையன் வந்துட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்துட்டான். நானும் கீழே வந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்டோட வீடு அங்கே தான், ஏற்காடு அடிவாரத்தில். அப்போது நான் அங்கே போனதுக்கப்புறம் அவன் என்னை பார்க்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நைட் ரைட் போகிறோம். நைட் ரைட் போயிட்டு நல்லா பேசினோம், ரவுண்ட் போனோம், ஒரு காஃபி ஷாப்பில் கொஞ்சம் காஃபி குடித்தோம். வந்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போவோம் மனசில் அப்படின்னு சொல்லி ரோட்டில் அழுதான். அப்போது நான் ஏன்டா அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னப்போ, நான் இன்னும் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சரிடா ஓகே அப்படின்னு அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10 நாளில் எனக்கு அவனுக்கு கல்யாணம். அந்த கல்யாண டைமில் வந்துட்டு அவசரமாக போயிட்டு எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணோம். ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயம்லாம் எப்படி ஆசைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானும் எக்ஸைட் ஆனேன். என் கல்யாணத்தில் நான் புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தங்கு சரிகை வச்ச புடவை நான் எடுத்தேன். அந்த புடவை எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே நான் பண்ணிவிட்டு அப்புறம் வளையல் போட போகிறோம், என்னோட தாலி எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னோட ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. எனக்கு வந்து விண்டேஜ் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா, அந்த மட்டை தைச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மட்டை தைச்சி கல்யாணம் பண்ணோன்னே அந்த மாதிரி எல்லா விஷயமும் என் கூட என் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்துட்டு பையன் குடிகார அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது நான் அவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன்டா நீ குடிக்கிற விஷயம் எனக்கு சொல்ல அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் எனக்கு டார்ச்சர். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஃபோனை உடைச்சான். எதுக்கு தான் குடிச்சிட்டு வருவான்னு தெரியாது. குடிச்சிட்டு வந்துட்டா என்னை தூங்க விட மாட்டான். நைட்டெல்லாம் அந்த தென்னை மரத்துக்கு ஒரு மாத்திரை வைப்பாங்க, அது கிராமத்துலலாம் தெரியும். அந்த மாத்திரை தலையில் வச்சுட்டு படுத்தா இறந்துடுவாங்க. அந்த மாத்திரையை வச்சுட்டு நான் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நைட்டு இவனுக்காகவே நான் தூங்காமல் உட்காந்துருப்பேன் விடிய. காலையில் எழுந்துச்சு நல்ல பிள்ளையாட்ட வேலைக்கு போயிடுவான். மறுபடியும் நைட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணி அடிப்பான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எங்கள் வீட்டு நாங்கள் 3rd ஃப்ளோரில் வீடு, மாடியிலேருந்து அந்த சைடு குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறான். என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறதுக்கு. நான் எதுக்குடா விட்டுட்டு போனேன், எந்த தப்பும் வீட்டில் தான் இருக்கேன், யார்ட்டையும் பேசுறது கிடையாது, வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டேன், எதுனாலும் நீங்களே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க, என் மேலே சந்தேகமா. நான் மாடியில் துணி துவைக்க வந்தால் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட பார்த்து பேசுகிறேன், நான் வெளியே அவன் கூட கடைக்கு போனால் வண்டியில் உட்காந்துட்டு போனால் இப்படி திரும்பக்கூடாது, எவனை பார்க்குற அப்படின்னுவான். இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் அனுப்புமே எனக்கே வெறுத்து போச்சு. ஐயோ இது ஒரு லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போடும்போது அவனோட பாத்ரூமில் கார்னர் இருக்கும்ல, என்னை கீழே படுக்க வச்சுட்டு காலத்துக்கு கழுத்தில் வச்சு நெருக்கிட்டான். என்னை நெரிச்சதுக்கப்புறம் நான் தட்டினதுக்கப்புறம் என்னோட அக்காலாம் வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி எனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு தான் முக்கியம், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நான் என் கழுத்தில் இருந்த தாலியை அவனே அத்துட்டு என்னால் தாங்கவே முடியல. என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சே அப்படி அவன் கையில் வச்சிருக்கும் போது என் கழுத்தில் இத்தனை நாள் என் கழுத்தில் இருந்த ஒரு தாலி, நான் ஆசைப்பட்டு நான் கட்டின தாலி இன்னைக்கு அவன் கையில் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தாங்கவே முடியாத ஒரு வேதனைக்குள்ள நான் போனேன். அப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த விஷயம் எவ்வளோ வலியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ வலியாக இருந்துச்சு. இத்தனை நாள் என் கழுத்தில் எனக்குன்னு இருந்த ஒரு தாலி இன்னைக்கு அவன் கையில் போனதுக்கப்புறம் என்னடா இதுதான் வாழ்க்கையா? எனக்கு ஒரு நிமிஷம் பிளாங்காக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே தோணலை, நம்ம என்ன பண்ணுறோம் எதுவுமே எனக்கு தோணலை. அவங்ககிட்ட கொடுத்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுவுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நான் இது பண்ணதுக்கப்புறம் அவன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அறுந்து போன தாலியை நானே திருப்பி கட்டி நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அவன் போயிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு எங்கள் அக்கா ஃபோன்லேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன்.
ஃபோன் பண்ணப்போ ரயில்வே ட்ராக்ல ஒரு படுத்துக்கிட்டு விஷம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். அவங்க வீட்டு வாசலில் போய் நான் நிற்கிறேன். இந்த மாதிரி அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியும், இன்ன வரைக்கும் அவங்க வீட்டில் தெரியாது. ரோட்டில் சாயந்தரம் 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கரகாட்டம் ஆடிட்டு இருந்தேன் நான். எல்லாருமே எனக்கு கேட்டாங்க, நீ எப்படி இருந்த, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, பசங்க தொடக்கூடாத இடத்துல தான் தொடுவானுங்க. கரகாட்டம் ஆடணும் எல்லாருக்குமே தெரியும் கரகாட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்போது தொடக்கூடாத இடத்துலலாம் தொடுவாங்க, பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது, ட்ரெஸ் மாற்ற முடியாது, எங்கேருந்து எவன் இருப்பானே தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வரும்போது என்னால் முடியல. நான் ஒரு சர்ஜரி பண்ண திருநங்கை, ஒரு பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு நான். அப்போது நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னும் போது நான் ரியலைஸ் பண்ணுறேன், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வந்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரு நம்மளுக்குன்னு இருந்த லைஃப் நம்மளுக்கு இல்லை. அப்போது நம்ம பேக் டு நம்ம பழைய மாதிரி நம்ம போயிடணும் அப்படின்னும் போது என்னோட ஃப்ரெண்டு, திருநங்கை ஃப்ரெண்டு நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரிடி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு நான் போய் ஆடினாதான் எனக்கு நாளைக்கு சாப்பாடு அப்படின்னு நான் சொல்லும்போது அவளும் அவளோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணும் கிளம்பி சேலம் வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏண்டி எனக்காக யார் அழுவாங்க அப்படின்னு தெரியாது, என் ஃபேமிலி அழுவுமா, எங்கள் அக்கா தங்கச்சி அழுவாங்களா அப்படின்னு கேட்டது. ஆனால் என்னோட டிரான்ஸ் கம்யூனிட்டியில் நாளைக்கு நான் செத்தா கூட அவங்க தான் என்னை தூக்கி போடுவாங்க. ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்கள் அவளும் சேலம் தான், நானும் சேலம் தான். அவள் தான் சொன்னா ஃபர்ஸ்டே, இந்த லைஃப் உனக்கு செட் ஆகாதுடி, பையனை கல்யாணம் பண்ணாத, அவன் பார்த்து நல்ல பையன் மாதிரி தெரியல அப்படின்னு அவன் சொன்னான். இல்லடி நல்ல பையன் தான், நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். அவ கூட போய் வாழ்ந்து எல்லா கஷ்டத்தையும் நான் மறுபடியும் அவகிட்ட நான் திரும்பி போகும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நான் அவள் சொன்னாலே நம்ம அந்த தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட சாரி கேட்டுட்டு என்னை மறுபடியும் கோயம்புத்தூர் கூட்டு வந்துட்டாங்க. நான் மாறிட்டேன், நான் ஒரு பொண்ணு. அப்போ ஒரு பொண்ணு கூட பேசுறதுல என்னன்னு தப்பு, நீ லெஸ்பியனான்னு கேட்டேன், நான் அடிச்சிருக்கான். அவங்க அண்ணன் என்கிட்ட ஃபோன், பாப்பா எப்படி பாப்பா இருப்ப, நல்லா இருக்கே, ஏன்னா அந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரே வயசு. அப்போ தங்கச்சி முறையில் அவன் பேசுறாங்க, அவனை நீ வச்சிருக்கியா, அவங்க கூட நீ போய் படுத்தியா அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு கேட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம ஒரு தப்பான லைஃப்பை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன போது நான் அவனை விட்டுட்டு வரேன் அப்படின்ற முடிவு எடுத்த போது அப்போதான் அது பெரிய சண்டையை வந்து என்னை அடித்து என்னை கழுத்து நெரிச்சு என் தாலியை அறுத்து எல்லா விஷயமும் அப்போ தான் எனக்கு நடந்துச்சு. எகெயின் ஒரு லவ் அப்படின்னு அவன் கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன், அவன் பேர் அபிஷேக், இந்த பையன் பேர் நான் கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அந்த விஷயம் கூட எனக்கு அவ்வளோ பெரிய வழியாக எனக்கு தெரியல, ஆனால் இந்த வழி எனக்கு அவ்வளோ பெரிய வழியாக தெரியுது. நான் வந்ததுக்கப்புறம் நான் அந்த பையனை பார்க்கல, நான் ஒரு ப்ரோக்ராம் போன இடத்துல அந்த பையன் என்னை பார்த்து என்னோட ஐடியெலாம் தேடி அப்படிதான் என்னை இது பண்ணாங்க. லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, நான் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இன்னொரு லவ் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னும் போது, இல்லைங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் யாரையுமே இப்படி பார்த்ததில்ல, நீங்கள் அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, எல்லாருமே அந்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. என்ன நாங்கள் என்னவா இருக்கோ ஆசைப்படுறோம், பொண்ணாக இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். அப்போது ஒரு பையன் வந்து நம்மளை இப்படி அப்ரோச் பண்ணுறோம், நீங்கள் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, பொண்ணுங்க கூட இப்படி இல்லாடும் போது நாங்கள் அப்படியே பிளாங்க் ஆகிடும், எங்கள் கண்ணெல்லாம் இருட்டாயிடுது. அவன் ரொம்ப பாசமாக பேசும்போது பாப்பா இந்த மாதிரி பொண்ணு அப்படிலாம் கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு எங்களை தாண்டி ஒரு காதல் வந்துட்டு நாங்கள் விட்டுடுறோம். அந்த பையனோட வீட்டு கிரக பிரதேசத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணப்ப அவனுக்கு வந்து ஒரு மெமரபிளான கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன கிஃப்ட் தருவா, அவ கொண்டு போயிட்டு ஏதோ குத்து விளக்கோ இல்லை ஏதோ சாமி ஸ்டாச்சுஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு நாளைக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவன் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் நான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாராகி அம்மன் வச்ச விளக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி அம்மன். ஸோ அந்த விளக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன். அது எவ்வளோ ரொம்ப வெயிட்டு அந்த விளக்கு, அது நான் அவனுக்கு ஆசையாக கிஃப்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ் பர்சனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவன் ஃபோன் வந்து என் கைக்கு கிடைச்சப்போ அவன் ஃபோனில் சேட் லிஸ்ட் எடுத்து பார்த்தா நிறைய தப்பான பொண்ணுங்களோட மெசேஜஸ் இருந்தப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவனும் நம்மளுக்கு தப்பான ஆள் தான் அப்படின்னு. நான் கேட்கும்போது இல்லவே இல்லை யாரோ அனுப்பிட்டாங்க அப்படின்னும் போது,
இது நீ அனுப்புகிற மெசேஜ் தான் நீ, ஏன்னா அவன் எப்படி மெசேஜ் அனுப்புவான்னு எனக்கு தெரியும். இந்த என்கிட்ட அனுப்புன சேம் டிட்டோ காப்பி அடுத்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட அனுப்பின டிட்டோ காப்பி அடுத்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படியே ரொட்டேஷனாக இருந்தபோது ஓகே இவன் ப்ளே பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ என்னோட டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் வெளியே வந்து நாங்கள் தான் எங்களுக்கு கை கொடுத்து நாங்கள் தூக்கிக்கணும். யாருமே வந்து எங்களுக்கு நீ பண்ணு, இந்த விஷயம் பண்ணு, நீ மேலே போ அப்படிங்கிறலாம் எங்களுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ் ஒரு தப்பு பண்ணால் எல்லா டிரான்ஸும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஒரு கடைக்கு நான் இன்னைக்கு நான் போகிறேன் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு அவங்க காசு தான் தூக்கி எனக்கு கொடுப்பாங்களே தவிர யாருமே வாங்க மேம் என்ன பார்க்குறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நான் எந்த கடைக்கு போனாலும் 10 ரூபா 5 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் டிரான்ஸோட லைஃப்பில் அவங்க ஏன்னா நியமிச்சிட்டாங்க. எல்லா மக்களுமே வந்து திருநங்கைகள்லாம் இவ்வளோதான் அப்படிங்கிறத நியமிச்சுட்டு, அப்போது ஒரு திருநங்கை பண்ணுற விஷயத்த எல்லா இப்போ நாங்கள் படித்த திருநங்கைகளும் இருக்காங்க, படிக்காத திருநங்கைகளும் இருக்காங்க. அப்போது அவங்க பண்ணுற தப்பை நாங்களும் பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ணுற தப்பை அவங்களும் பண்ண மாட்டாங்களா? அப்போது எங்களை மட்டும் ஏன் போர்ட்ரேட் பண்ணுறீங்க? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? அப்போ நாங்கள் இப்படி பிறந்தது தப்பா, இப்படி வளர்ந்தது தப்பா, இப்படி கடவுள் எங்களை படைச்சது தப்பா? இப்போது எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறது நீங்கள் தான். அப்போது உங்களால் தான் நாங்கள் ஒரு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டோம், உங்களால் தான் நாங்கள் பிச்சை எடுக்க தள்ளப்பட்டோம். நாங்கள் எங்களை வந்து எங்கள் ஃபேமிலி வெளியே தள்ளாமல் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் பிச்சை எடுக்கவோ இல்லை ப்ராஸ்டியூஷனுக்கோ நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். நாங்களும் படிச்சிருப்போம் உங்களை மாதிரி. நல்ல என்ன கடவுள் எங்களை மாற்றி படைச்சிட்டாங்க, ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்னால நாங்கள் மாறுறோம். அது இவ்வளோ புரிஞ்சுக்கிறவங்க ஏன் ஒரு தப்பு பண்ணால் மட்டும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல? நாங்களும் கஷ்டம்தான் படுறோம். எங்களோட படிப்புக்காகட்டும், நாங்கள் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்க்காகட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் கஷ்டம் தான். இப்போ ஒரு நாள் சாப்பாடு அந்த ஒரு பருக்கைக்குனாலாம் கஷ்டம் தான் படுறோம். அந்த கஷ்டத்தை நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க? திருநங்கைகள் ரோட்டில் போனால் காசு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருநங்கைகள் வந்து இப்போ நான் ட்ரெயினில் போனேன்னா கூட நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா நான் அவ்வளோ ஒரு மாதிரி வல்கராக பார்ப்பாங்க பசங்க. எதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்கன்னே தெரியாது. அப்போ வந்து நாங்கள் திருநங்கைகள் வந்து திருநங்கையா தெரியல, பொண்ணா தெரியும். உங்களை வந்து யாராவது ஒருத்தர் இது பண்ணும்போது நாங்கள் ஒரு திருநங்கையா தெரியுறோமோ? ஜமாத்துங்கிறது வந்து எங்கள் கம்யூனிட்டி சிஸ்டம். ஒரு திருநங்கை வந்து எங்களுக்கு நாயக் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஊருக்கு வந்து கலெக்டர் அப்படின்னு இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு நாயக் அப்படின்னு இருப்பாங்க எங்கள் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு. இப்போ ஒரு ஊரில் 25,000 டிரான்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா இந்த 25,000 பேருக்கு ஒரு நாயக் இருப்பாங்க, ஒரு கல்நாயக் இருப்பாங்க. நாயக்குனா கலெக்டர், கல்நாயக்னா சப் கலெக்டர், இதுதான். ஸோ அவங்களுக்கு கீழே எல்லா டிரான்ஸும் இருப்பாங்க. அவங்க சேலா, நாத்தி, சந்தி இப்படின்னு இருப்பாங்க. சேலானா நாய்க்கோட சப் கலெக்டரோட பொண்ணு, நாத்தினா அந்த சப் கலெக்டர் பொண்ணோட பொண்ணு. இப்படி தான் எங்களோட ஜென்ரேஷன் வரும். இப்போ சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்தவங்க தான் நாங்கள். ஸோ நாங்கள் வளர்ந்து வந்து நாங்கள் ஒரு பொண்ணாக இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் பண்ணுறான், நீங்கள் திருநங்கையா அப்படின்னும் போது, அவனுக்கு நம்மளை பார்த்து தெரியல திருநங்கையான்னு கேட்குறான் அப்படின்னும் போது அது என்னோட முட்டாள்தனம். அவன் என்னை கேட்குறான், அவன் திருநங்கைன்னு தெரிஞ்சுட்டே தான் அந்த விஷயத்த அவன் என்கிட்ட கேட்குறான். ஆனால் அவன் வந்து இதுக்காக தான் கேட்குறாங்கிறது எனக்கு புரியல. அவன் நம்ம பொண்ணுன்னு நினச்சிட்டு தான் கேட்குறான் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னும் போது, அப்போ அவன் நம்ம பொண்ணு நம்பிட்டான், அவன் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மளையும் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே எங்களுக்கு செதுக்கிறவங்க. நாங்கள் இப்படி முடி வளர்க்கணும், இப்படி காது குத்தணும், இப்படி லிப்ஸ்டிக் போடணும், இப்படி கண்ணில் மை போடணும், நெயில் பாலிஷ் போடணுங்கிறது முதற்கொண்டு எங்களோட ஆசை. ஒரு பையன் வந்து என் நகத்தை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னா அது என்னோட ஒரு அப்ரிஷியேஷன். அந்த பையன் நம்மளை சைட் அடிக்கிறான் அப்படின்னு தோணும். அப்போ அவன் என் கண்ணை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறான்னா, என்னோட லிப்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறான், என்னோட ஷேப் எல்லாம் சொல்லும் போது அப்போ ஓகே இவன் நம்மளை வந்து சைட் அடிக்கிறான் அப்படின்னும் போது எனக்கு அவன் என்ன ஃப்ளர்ட் பண்ணுறான்னு எனக்கு தோணாது. அவன் வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணுறான்னு எனக்கு தோணும். அப்போது அவன் சொல்கிற வார்த்தைகளில் நாங்கள் மயங்கி தான் அவனை நாங்கள் காதலிக்கிறது. ஒரு கட்டம் வரும்போது அவன் என்கிட்ட அவனோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிருக்கும். ஃபிசிக்கல் அப்யூஸ் இருந்திருக்கும், மென்டல் அப்யூஸ் இருந்திருக்கும், என்னோட அமௌண்ட் லைக் அந்த மாதிரி அந்த விஷயமும் எங்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு அப்போ தோணாது. எதனால் அப்படின்னா அவன் ஏமாத்துறங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, அவன் எனக்கு லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் தான் எங்களுக்கு தோணும். ஏன்னா யாருமே பண்ணாத விஷயத்த ஒரு பையன் என்கிட்ட பண்ணும்போது, இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, ஒரு நாள் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்போது இத்தனை வருஷமாக எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு கிடைக்கும் போது எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன், அந்த இடத்துல நான் ஏமாந்து போகிறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஏமாறுறீங்கன்றீங்க. இவனும் நல்லவனாக இருப்பான், அவனும் நல்லவனாக இருப்பான்னு நான் சொல்ல முடியுமா? ரோட்டில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் வந்து கடிக்குமா கடிக்காதான்னு போனால் தான் தெரியும்.
எத்தனை திருநம்பி திருநங்கைகளுக்கு உண்மையா இருப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு திருநங்கை, எனக்கு ஒரு திருநம்பி மேல காதல் வராது, ஒரு பையன் மேலதான் காதல் வரும். ஒரு திருநம்பி திருநங்கை மேல காதல் வராது, ஒரு பொண்ணு மேலதான் காதல் வரும். இப்போ நான் ஒரு பொண்ணா மாறணும்னு தான் நினைச்சேன். அப்போ ஒரு பொண்ணுக்குரிய தாட் தான் எனக்கு இருக்கும். இப்போ நான் சர்ஜரி பண்ண போறேன் அப்படின்னா கூட டாக்டர் வந்து என்னோட ஹார்மோன் லெவல் செக் பண்ணுவாங்க. எனக்கு அது நான் திருநங்கை அப்படின்னு அதுல இருந்தா, ஐ மீன் என்னோட ஹார்மோன் லெவல் அதிகமா இருந்தா தான் அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நான் போயிட்டு ஒரு இடத்துல பேசுறேன்னா கூட என்னை வந்து அக்கான்னு தான் பேசுவாங்க, பையன் தம்பி அப்படின்னு பேச மாட்டாங்க, அட்ராஸ் பண்ண மாட்டாங்கல்ல. திருநங்கைகள் தான் தெரியும் எல்லாருக்குமே, திருநம்பி டிரான்ஸ்மென் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவும் வெளியே போயிட்டு அவங்க பேசும்போது அவங்க ஒரு பையன் தான் நினைச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருநங்கைக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே எல்லாமே அவங்களுக்கும் இருக்கு. பையன் மாதிரி தாடி வளரும், மீசை வளரும், அவங்க ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க, அவங்க மென்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, நல்ல ஒர்க் பண்றாங்க, எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு பொண்ணு மேலதான் லவ் வரும். நாம இவங்கள போய் லவ் பண்ணும், அவங்க பையனா இருந்து தானே பொண்ணாம இருந்தாங்க அப்படிங்கிற தாட்டும் அவங்களுக்கும் இருக்கும். எங்களுக்கே அவங்களும் ஏன் போய் லவ் பண்ணணும், பொண்ணா இருந்து தானே பையனா மாறினாங்கிற தாட்டும் எனக்கும் இருக்கும். ஸோ இதுதான் எங்களுக்குள்ள இருக்க ஒரு ஈகோ. திருநங்கைகள்னாலே ப்ராஸ்டியூஷன் பெக்கிங் தான். எதனால நாங்கள் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துல நான் வேலை கேட்க போறேன் அப்படின்னா கூட என்னை 2 நாள் சும்மா வச்சிருப்பாங்க. 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் எனக்கு பாலியல் தொலை தான் நடக்கும். ஏன்னா நான் ஒரு திருநங்கை. அப்போ நான் எங்க போனாலும் எனக்கு சொசைட்டில பாதுகாப்பு கிடையாது. அப்போ என்னோட திருநங்கை சமுதாயத்துல எல்லாரும் என் முன்னோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷனும் பெக்கிங் தான். அப்போ கண்டிப்பா திருநங்கைகள்லாம் அதில் தான் தள்ளப்படுவோம். நான் மாறும்போதும் ப்ராஸ்டியூஷன் பண்ணேன், மாறியும் ப்ராஸ்டியூஷன் பண்ணேன். எனக்குன்னு ஒரு லைஃப் நான் கொண்டு போகும்போது தான் என்னோட லைஃப் நான் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னும் போது தான் என் லைஃப் மாறுதே தவிர, நான் வளர்ந்து வரும்போது என்னோட வாழ்க்கை பாலியல் தொழிலாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பிச்சை எடுக்கணுங்கிறது எங்கள் இது கிடையாது, பாலியல் தொழில் பண்ணது தான் எங்களோட இது கிடையாது. ஆனால் எங்களுக்கு நார்மலாக எல்லாருக்கும் பசி எடுக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும், எல்லாரும் ட்ரெஸ் போடுற மாதிரி தான் எனக்கு ட்ரெஸ் போடணும்னு தோணும். இதெல்லாம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக சம்பாதிக்கணும். எனக்கு அந்த சம்பாத்தியம் எங்கே கிடைக்கும்? பாலியல் தொழில் பண்ணால் தான் கிடைக்கும், பிச்சை எடுத்தால் தான் கிடைக்கும். நான் சும்மா வீட்டில் இருந்தால் கிடைக்குமா? 3 நாள் 4 நாள் பட்னியாக கிடப்பேன், 4வது நாள் என்ன கிடப்பேன், என்னவா இருப்பேன், செத்து போயிருப்பேன், அவ்வளோதான். நான் என் வயிற்று கடவுள் வந்து படைக்கும் போதே எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைச்சிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வச்சு படைச்சிட்டாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கடவுள் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னவா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே என்னை படைச்ச, நீ ஒரு நாள் இப்படி இரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு சாபம் கொடுத்து நீ அப்படி இருக்க வைப்பேன். எந்த பையன் எந்த திருநங்கை ஏமாத்தல சொல்லுங்க? பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு போறாங்க, நாங்களே ஏமாத்துறோங்க. அவன் எல்லாமே முடிச்சுட்டு அபார்ஷன் பண்ணி விட்டுட்டு போறான் ஒரு பொண்ணை. இன்னைக்கு நாங்களாம் ஏமாத்துறோம், சில்லற மாதிரி தூக்கி போட்டு போயிடுவானுங்க. உங்களோட வீட்டுல இருக்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, திருநங்கைனா யாரு, பொண்ணுனா யாருங்கிற நாலேஜ் முதல்ல உங்க பசங்க கிட்ட கொடுங்க. வெளியே போய் அப்பதான் அவன் தப்பா பண்ண மாட்டான், அந்த விஷயத்த ரிப்பீட் பண்ண மாட்டான். நீ பண்ற விஷயத்த உன் பையன் பண்ணுவான், உன் பையன் பண்ற விஷயத்த அவனோட பையன் பண்ணுவான். இதே ரொட்டேஷனா ஆயிட்டு இருந்தா எங்களோட வாழ்க்கை தான் இங்க பாதிக்கப்படுது. யாருமே வந்து எங்களுக்கு வந்து தூக்கி விட்டு நீ வந்து இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு எங்களுக்கு யாருமே சொல்லி கொடு. நாங்களா மேலே ஏறி வரும்போது எங்களை தள்ளி கீழே விட்டுறாங்க. இங்க போனாலும் பாலியல் தொழில் தான் நாங்க வந்து நிக்கிறோம். ஸோ உங்களோட வீட்டில் இருக்க மாற்றத்தை கொண்டு வாங்க, நாளைக்கு எல்லாருமே மாறுவாங்க கண்டிப்பா. எங்களோட லைஃப் நாங்கள் கரெக்டாக தான் வாழ்றோம். கடவுளை எங்களை படைச்சிட்டா, நீங்க தானே பெத்தீங்க, நீங்க பெக்கலன்னு ஆயிடுமா? அப்புறம் ஏன் சும்மா இருந்திருக்கலாமே, ஏன் எதுக்கு எங்களை பெக்கணும்? கடவுளை எங்களுக்கு படைச்சிட்டா நாங்க மாறுறோங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நாங்க மாறுறோம். இன்னைக்கு நீங்க தள்ளி வைக்கும் போது நாங்க எங்க போவோம்? எங்க போனாலுமே எங்க கொண்டாந்து ஒரு இடத்துல தான் நிக்க வைக்கிறாங்க. நீங்க முதல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க, அப்புறம் எங்களை மாறாதீங்க, நீ இதுதான் உன் லைஃப்னு நீங்க சொல்லிக் கொடுங்க. எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் வலி வேதனை, உங்களுக்கு இருக்க ரத்தம் சதம் இதுதான் எங்களுக்கும் இருக்கு. வேற மாத்தியும் எங்களுக்கு கடவுள், எங்களோட ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால நாங்க மாறுறோம். எங்களோட மாற்றத்தை நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் நீங்க பெத்துட்டீங்க, பெக்கும் போது உங்களுக்கு பையனா தெரிஞ்ச நானு வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணா மாறும் போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? பொண்ணு பிறந்தா மட்டும் மகாலட்சுமிங்கிறீங்க, திருநங்கை வந்தா லட்சுமி தான். பொண்ணு ஏன் ஒரு கடை ஓபன் பண்ணா திருநங்கை வேணும்? பஸ்ல போனா ஒரு திருநங்கை ஆசீர்வாதம் பண்ணும், ட்ரெயின்ல போனா ஆசீர்வாதம் பண்ணும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணா ஆசீர்வாதம் பண்ணும், குழந்தை பிறந்தா ஆசீர்வாதம், இதுக்கெல்லாம் திருநங்கைகள் வேணுங்கிறவங்க அப்ப மட்டும் ஏன் வேணும்? அப்ப நாங்க தான் ஆசீர்வாதம் பண்றோம், கடவுளை வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்போ நீங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வேணும்ன்றப்ப உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஏன் ரோட்ல நிக்க வைக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க,
ஏன் அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஒரு ஒரு வேலையில இருந்தா உங்களுக்கு தான் பெருமை. நாங்க உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. கடவுள் எங்களுக்கு படைச்சிட்டாங்க, அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம். யாருமே ஏத்துக்காதனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு வர ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் இருந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நான் இந்த விஷயம் இங்க பிறந்தேன், இதை பண்ணேன், இந்த விஷயத்துல நான் வெற்றி அடைஞ்சேன், நாளைக்கு செத்தேன் அப்படின்னு தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏமாந்துட்டு தான் இருக்கணுமே தவிர இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயத்துல எங்களுக்கு வெற்றியே இல்லை. நீங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நாங்களும் மனுஷங்க தான்.